Welcome to Learn with Soumya channel. This is Soumya. Today I am going to teach you the usage of articles. We have used a, an and the to point out the noun that is called as the articles. Okay, it was classified into two types. One is indefinite articles and another one is definite articles. Indefinite articles are a and definite article is the. Okay. Articles எதுக்கு யூஸ் பண்றோம் a and the இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேத்துக்கு இருக்கும் இல்லையா எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு இதில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே ஆர்டிகல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நவுன்னா என்னன்னு பார்க்கணும் ஸோ நவுன்னா என்ன எல்லாத்துக்கும் தெரியும் நவுன் அப்படிங்கிறது ஒரு பொருளோ ஒரு பர்சனோ ஒரு திங்கோ ஒரு அனிமலோ ஒரு பிளேஸவோ பற்றி நம்ம சொல்கிறோம் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ நவுன் ஒரு நவுனை நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஆர்டிகல்ஸ் ஸோ ஒரு நவுனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸோட தான் நம்ம வந்துட்டு இண்டிகேட் பண்ணுவோம் ஒரு நவுனை ஸோ அதுதான் வந்துட்டு ஆர்டிகல்ஸ் ஓகே ஆர்டிகல்ஸ்க்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது இந்த ஆர்டிகல்ஸ் தான் இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஓகே ஏ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டெஃபினட் ஆர்டிகல் ஏ ஜென்ரல் ஆர் எனி ஸோ ஜென்ரலாக ஏதாவது ஒன்று பற்றி பேசுகிறோம் ஜென்ரலாக ஏதாவது ஒரு நவுனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கன்சோனன்ட் ஸோ கன்சோனன்ட் ஏபிசிடியில் 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா அதில் வவல்ஸ் போக மீதி இருக்க லெட்டர்ஸை வந்துட்டு நம்ம கன்சோனன்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே ஒரு நவுன் கன்சோனன்ட் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம ஏ அப்படிங்கிற ஆர்டிகல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் ஒன் இஸ் and எங்க யூஸ் பண்ணணும்னா யூஸ் பிஃபோர் அ வவல் ஆர் வவல் சவுண்ட் ஸோ வவல்ஸ் அப்படின்னா என்ன AEIOU ஸோ ஒரு நவுன் வந்துட்டு வவல்ஸ் லெட்டர்ஸ்லையோ அப்படி இல்லை வவல் சவுண்ட்லையோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம அப்படிங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலி டெஃபினட் ஆர்டிகல் தி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸோ ஸ்பெசிஃபிக்னா என்ன ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு நவுனை பற்றி நம்ம பேசுகிறோம் எழுதுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தி அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ செகண்ட் ஒன் இஸ் ப்ளூரல் நவுன் ஸோ ப்ளூரல் நவுன்னா என்ன சிங்குலர் நவுன் அப்படின்னா ஒரு நவுனை சிங்கிளாக சொல்லும்போது அதை சிங்குலர் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அ புக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு புக் அப்படின்னா அ புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புக்ஸ் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் தி புக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஒரு நவுன் வந்துட்டு ப்ளூரல் இருக்கும்போது அங்கே நம்ம தி அப்படிங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அன்கவுண்டபிள் ஸோ அன்கவுண்டபிள்னா என்ன நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதது ஸோ நம்மளால கவுண்ட் பண்ண முடியாத நவுன் நம்ம யூஸ் பண்ணும்போது தி அப்படிங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணலாம் ஸோ அன்கவுண்டபிள் நவுன்னா என்னென்ன ஸோ வாட்டர் ரைஸ் வீட் சுகர் இதெல்லாம் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன் ஸோ அந்த அன்கவுண்டபிள் நவுனை நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு தி அப்படிங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணலாம் ஸோ ஓகே இதுதான் வந்துட்டு ஆர்டிகல்ஸோட ரூல்ஸ் ஓகே இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் Okay, first example, I know a great restaurant. Okay, I know a great restaurant. So, இங்க ஏதாவது நம்ம ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிருக்கோமா இல்லை எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ ஜென்ரலா நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அந்த இடத்துல நம்ம ஏ அப்படிங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட்ஸ் why I'm using ஏ ஸோ செகண்ட் திங் we have a test tomorrow. ஸோ நாளைக்கு நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே நான் என்ன டெஸ்ட்னு மென்ஷன் பண்ண கிடையாது இங்கிலீஷா தமிழா மேக்ஸா சயின்ஸா எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல ஜென்ரலாக நமக்கு நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ தட்ஸ் why I'm using ஏ அண்ட் டீல ஸ்டார்ட் ஆகுது ஸோ கன்சோனன்ட் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது நம்ம அப்போ நம்ம ஏ அப்படிங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட் திஸ் இஸ் அ ஃப்ளவர் ஸோ இது ஒரு மலர் அப்படின்னு சொல்றோம் இங்க என்ன ஃப்ளவர்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணல ஜென்ரலா இது ஒரு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஜென்ரலா சொல்லும்போது ரூல் பிரகாரம் நம்ம ஏதோ ஒன்றை பத்தி பேசும்போது ஜென்ரலா பேசும்போது ஏ அப்படிங்கிற ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தி ஸோ திஸ் இஸ் த டெஃபினட் ஆர்டிகல்ஸ் தட் இஸ் தி ஓகே தி எங்க யூஸ் பண்ணணும் அதோட ரூல் என்னன்னா when we talking about a specific or plural noun and uncountable noun ஸ்பெசிஃபிக்கா ஒரு நவுனை பத்தி பேசுறோம் அப்படி இல்ல நவுன் ப்ளூரல்ல இருக்கு இல்ல நவுன் நம்மளால அன்கவுண்டபிளா இருக்கு கவுண்ட் பண்ணவே முடியலங்கிற பட்சத்துல நம்ம ஏ அப்படிங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்றோம் வித் எக்ஸாம்பிள்ஸ் இது என்ன அப்படின்னா I bought a book yesterday the book is interesting so I bought a book yesterday ஃபர்ஸ்ட் நான் ஒரு புக்கை பத்தி பேசுறேன் ஒரு புக் வாங்கினேங்கிறப்ப நம்ம ஏ அப்படிங்கிற இதை யூஸ் பண்றோம் ஆர்டிகல் யூஸ் பண்றோம் ஸோ எஸ்டர்டே த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் த புக் அப்படிங்கிற அந்த புக்கை வந்து நம்ம ரிப்பீட் பண்றோம் ஸோ ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப ஏன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லை அதை நம்ம செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது தீங்கிற ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரூல் ஸோ ரிப்பீட் பண்றதுனால நம்ம தி அப்படிங்கிற ஆர்டிகல் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ செகண்ட்
that is a stall. So stall அப்படிங்கறத first நான் சொல்றதுனால a அப்படிங்கற the article யூஸ் பண்ணிருக்கோம். There is an umbrella. So ரூல் பிரகாரம் and வந்து நம்ம a e i o u vowelsல ஸ்டார்ட் ஆகுது அப்படினா and நம்ம யூஸ் பண்ணுவோம். There is an umbrella on the stall. So stall அப்படிங்கறத நான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். அதனால the அப்படிங்கற article யூஸ் பண்ணிருக்கேன். Okay fine. So second rule வந்து plural noun. Noun வந்து நமக்கு pluralல இருக்கும்போது நம்ம the யூஸ் பண்ணுவோம். For example, இங்க the books ன்னு சொல்லி போட்டுருக்கேன். The books. book மட்டும் இருந்தது அப்படின்னா so இங்க book இல்ல. books இல்லாம book மட்டும் இருந்தது அப்படின்னா இங்க நம்ம a யூஸ் பண்ணிக்கலாம். a யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு books noun வந்து நமக்கு pluralல இருக்கு. அப்ப நம்ம the அப்படிங்கற article யூஸ் பண்ணுவோம். அதே போல தான் pens. The pens. pen அப்படினா ஒரு பென் அப்படினா a pen அப்படினு சொல்லுவோம். சோ ப்ளூரல்ல இருக்கும்போது நம்ம the pens அப்படினு சொல்லுவோம். சோ third one mangoes. ஒரு mango இருக்கு அப்படினா mangoன்னு சொல்லுவோம். சோ அந்த ப்ளூரல்ல இருக்கும்போது நம்ம the mangoes அப்படினு சொல்லுவோம். So third rule, so uncountable noun. So uncountable nouns எல்லாம் என்னன்னா so water, oil, sugar இதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது etc. water, oil, sugar etc. so rice இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. வாட்டர் கவுண்ட் பண்ண முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். நோ. ஆயில் கவுண்ட் பண்ண முடியுமா? நாட் பாசிபிள். ஸோ சுகர் ஆல்சோ லைக் தட். ஸோ நம்ம கவுண்ட் பண்ண முடியாத ஒரு நவுனை பற்றி நம்ம சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நம்ம தி அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை ஐம் யூசிங் தி பிஃபோர் தி அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, திஸ் இஸ் த ரூல் ஆஃப் தி. Okay, thank you for watching my video. Please subscribe and like.